ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிவோஷனல் ட்ரிப்பு தான். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, மகேந்திரா சிட்டியிலிருந்து ஒரு கிராமம் அஞ்சூர்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே பார்த்துட்டிங்கன்னா காலபைரவர் டெம்பிள் இருக்குது. அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா 2 சைடு வந்து காடு மாதிரி இருக்குது, ஃபாரஸ்ட் மாதிரி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம சிட்டிக்குள்ளே வந்து அந்த மாதிரி பார்க்க முடியாது. இதுதான் பார்த்துட்டிங்கன்னா காலபைரவர் சாமி ஃபோட்டோ நான் எடுத்தேன். நாங்கள் கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரீச் ஆகிட்டோம் காலபைரவர் டெம்பிளுக்கு. டெம்பிள் பார்த்துட்டிங்கன்னா மலை அடிவாரத்தில் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதனோட ஸ்ட்ரக்சர் ஆகட்டும் செம்மையாக இருக்குது. சண்டேனால் வந்து கூட்டம் நிறையா இருந்துச்சு. இப்போ வாங்க நம்ம போயிட்டு உள்ளே பார்த்துடலாம். பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஃபங்க்ஷன் ஏதோ நடந்திருக்கும் போல் நேற்று. இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே போனோன்னு பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து சாமி ஆகட்டும், கோவில் வந்து அவ்வளோ நீட்டாக வந்து வச்சுருக்காங்க. பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. கோவிலுக்குள்ளே போயிட்டு நாங்கள் வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்துட்டு அந்த பாதை அமைச்சிருப்பாங்க இல்லையா, அது வழியாக நாங்கள் சுற்றி பார்த்தோம். அவ்வளோ ஒரு பண்ணி வச்சுருந்தாங்க. பைரவரோட நிறையா பைரவர் இருப்பாங்க இல்லையா, அந்தந்த சிலையெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க வழியில். அதை தான் நாங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போனோம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இந்த டெம்பிள் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹைஜீனிக்காக அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க கோவில். கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. பட் வந்து இப்போ ஃபங்க்ஷன் டைமில் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் பாருங்கள். இதுதான் வந்து பைரவர் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஸ்டெப் ஏறி போகிற மாதிரி இருக்குது மேலே. பாருங்கள், சூப்பராக அந்த பைரவருக்கும் மேலே பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த கலசம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. இது கால பைரவர். நம்ம பக்கத்தில் அழகாக வந்து சாமியை வந்து பூஜை பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ மன திருப்தியாக இருந்துச்சு. இங்கே போயிட்டு வந்தால் மனசு நிறையுக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் போனோம். கடவுள் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தார். இது பாருங்கள், மேலே வந்துட்டு நம்ம குளோபு மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்லா இருந்துச்சு. கீழேயும் பார்த்துட்டிங்கன்னா காலபைரவரோட நிறைய காலபைரவர் இருக்கும் இல்லையா, அந்த சிலையெல்லாம் அழகாக நீட்டாக வச்சுருந்தாங்க. அதுதான் நான் இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் நிறையா வந்து சாமி காலபைரவரோட சாமிங்க நிறையா வச்சுருந்தாங்க. அந்த இதுதான் இது. இது என்ன மரம்னு பார்த்துட்டிங்கன்னா திருவோடு மரம். இப்போ நம்ம திருவோடு அந்த இது செய்வாங்க இல்லையா, இந்த காயிலேருந்து தான் வந்து இந்த காய் நல்லா பழுத்ததுக்கப்புறம் திருவோடு செய்வாங்க. அந்த மரம் தான் இது. இந்த ஸ்பெஷலி வந்து இந்த மரம் அதை பாருங்கள், அங்கே இருந்துச்சு. இந்த காய் வந்து பழுத்ததுக்கப்புறம் அது வந்து அந்த ஓடு செய்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அனிமல்ஸோட அந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சிலைகள் வந்து நிறையா இருந்துச்சு. விலங்குகளோட சிலைகள் பார்க்குறதுக்கு அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
கோவிலுக்குள்ளேயே பார்த்துட்டிங்கன்னா விளையாட்டு பொருள்கள் அந்த மாதிரி சாமி ஐட்டம் வீட்டுக்கு நமக்கு தேவையான பூஜை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிறையா விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் சில 2-3 மட்டும் வாங்கிட்டு வந்தோம். ஃபுல்லாக வந்து இந்த பைரவர், வீட்டுக்கு தேவையானது, குபேரன் சாமி அந்த மாதிரிலாம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா குரங்கு வந்து நிறையா இருக்குது, விளையாடிட்டு இருந்துச்சு. அதைத்தான் நான் வீடியோ எடுத்தேன். பாருங்கள், ஒரு குரங்கு பாஸ் ஆகுது. இந்த மாதிரி நிறையா குரங்கு இருக்குது. நம்ம எதாவது முடிஞ்சதை நம்ம கொடுக்கணும் குரங்குக்கு. இது வந்து தியானம் செய்கிறோம் இல்லையா, அந்த இடம். இது வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. கீழே குனிஞ்சுதாக போன மாதிரி ஸ்டெப் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போனோன்னா மன அமைதியாக இருந்துச்சு. நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மனசு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு வந்தோன்னா, இது தட்சிணாமூர்த்தி சாமி தான் அங்கே வச்சுருக்காங்க. இந்த சைடில் வந்து நிறையா அந்த சிவன் இது மாதிரி கட்டி விட்ருக்காங்க. நம்ம அதில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து தியானம் மாதிரி மெடிடேஷன் பண்ணோன்னா மனசுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நிறையா பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களுமே வந்து குடும்பத்தோடு வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு தான் வந்தோம். கொஞ்சம் வந்து மன நிறைவாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இங்கே தரிசனம் முடிச்சிட்டோம். தரிசனம் முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா அம்மன் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அம்மன் கோவிலும் 108 பெருமாளோட கோவிலும் இருக்குது. வெங்கடேச பெருமாள். அப்போ அதே மாதிரி திருப்பதியில் வச்சுருக்காங்க இல்லையா பெருமாள், அதே மாதிரி ஒரு கோவில் இருக்குது. அங்கே தான் நாங்கள் போனோம். அங்கே வீடியோ எடுக்க விடலை. குரங்குகளை மட்டும் நான் வீடியோ எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கோவில் செம்மையாக இருக்குது.